என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று என் பிள்ளை செவிகொடுத்து கேட்டு தன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய துன்பத்திலிருந்து தன்னை காத்து கொள்ளப் போகின்றாய். உனக்கு பின்னால் ஒரு துரோகம் நடக்கின்றது. அதையும் நான் சொல்கின்ற இந்த கேவலமான ஜென்மம்தான் செய்து கொண்டிருக்கின்றது. இதை என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டு இந்த கேவலமான ஜென்மம் யார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன் அப்பன் கருப்பன் எதையும் உன் முன்னால் நீ செய்ய துடிக்கும் நேரம். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் வரும் பொழுது உன் பின்னால் நடக்கின்ற சூழ்ச்சிகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் என்னவென்று நான் அறிவேன். உன்னோடு எப்பொழுதும் நான் இருந்து உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களையும் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் உறுதியாக தந்திட காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நீ எதற்காக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் அடைய வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அந்த விஷயத்தை நீ நிச்சயமாக மனம் தளராமல் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய். உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய காயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்றால் அதுதான் நீ அனுபவிக்கின்ற இந்த துரோகம். உடனிருந்து கொண்டே செய்வது மிக பெரிய நம்பிக்கை துரோகம். என் குழந்தையே, ஒருவரை அழிக்க நினைப்பதோ ஒருவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பதோ சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அதை அவ்வளவு சுலபமாக யாரும் செய்துவிட முடியாது. ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மிகுதியான அளவில் மனதிற்குள் பலம் இருக்க வேண்டும், மன வலிமை அதிகமாக இருக்க வேண்டும். இன்னொருவரை காயப்படுத்துவதும் வேதனைப்படுத்துவதும் தான் ஒருவரினுடைய எண்ணம் என்றால் அந்த எண்ணங்களை இவர்கள் சரியாகவே செய்து உன்னுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கிட என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் துணிந்து செய்கிறார்கள். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு அத்தனை விஷயங்களிலும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்கென்று நான் வரும் பொழுதும் உனக்கென நான் உன்னை தேடும் பொழுதும் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ அந்த இடத்தில் கலங்கக்கூடாது. எதையுமே சிந்தித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மனம் வருந்தி நிற்கக்கூடாது. எப்பொழுது எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை துன்பங்களை கொடுக்கிறதோ அப்பொழுது எல்லாம் அந்த இடத்தில் உன் கருப்பன் நான் நின்றிருக்கிறேன். உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நான் மீட்டெடுத்திருக்கிறேன். ஆனாலும் இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி இன்னமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை தான் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக இனியும் இதை நாம் கவனிக்காமல் விட்டுவிட முடியாது. இனியும் இதனை என்னவென்று யோசிக்காமல் நாம் விட்டுவிட முடியாது. நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் சில நேரங்களில் நாமாகவே இழுத்து கொண்டு வந்து விடுகின்றோம். இந்த மனிதர்களை உன் அருகில் வைத்து கொண்டிருப்பது உன்னுடைய தவறு என்றால் இவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் உன்னுடைய கடமைதானே. இவர்களை அருகில் சேர்த்திருக்க கூடாது. பாவம் இரக்கம் பார்த்து நீ இவர்களை சேர்த்தாய். ஆனால் அதற்கு ஒரு துளியளவும் தகுதி இல்லை என்பதனை நிரூபித்துவிட்டு உன் பின்னால் நின்று உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுத்தும் அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கான மன நிறைவை முழுமையாக பெறக்கூடிய காலம் என்பதனை மறந்து விடாதே. உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் வருகிறது என்றால் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்றுகின்ற நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை சரியாக நிறுத்துவதற்கான காலம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. மனதளவில் நாம் என்னவெல்லாம் நினைக்கிறோம் என்பதும் மனதளவில் நாம் எதை பற்றி எல்லாம் யோசிக்கிறோம் என்பதும் எப்பொழுதும் உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டால் அது போதும்.
உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே சரியாக கிடைப்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் கருப்பன் சொல்லக்கூடிய உண்மைகள் நிச்சயமாக உனக்கு வெட்ட வெளிச்சமாக வேண்டும். கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் இருந்தும் மிக பெரியதொரு திருப்பம் நடக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ எந்த இடத்தில் கலங்கி நின்று கொண்டிருந்தாலும் சரி, அந்த இடத்திலிருந்து உன்னுடைய வெற்றியையும் நீ உறுதி செய்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதுமே நாமாக நின்று இந்த வாழ்க்கையின் ஒரு உண்மையை அடைய வேண்டும் என்று நினைப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்கும் அல்லவா? உனக்கு வேண்டியபடி அற்புதங்களை நடத்தும் அல்லவா? அப்படித்தான் இப்பொழுது இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நான் சொல்லிவிடுகின்றேன். இந்த ஜென்மத்தையும் நான் உனக்கு அடையாளப்படுத்தி விடுகின்றேன். என் தங்கமே, ஒருவருக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தொடர்ச்சியாக பிரச்சனைகள் மட்டுமே வருகிறது என்றால் அவர்களுக்கு முயற்சிகளும் கை கொடுக்காமல், அவர்கள் செய்த எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு கை கொடுக்காமல், எப்பொழுதும் கஷ்டமும் கவலையும் கண்ணீருமாகவே வாழ்க்கை இவர்களை அழைத்துச் செல்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை பற்றி சரியாக நாம் யோசிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை பற்றி நாம் சரியாக சிந்திக்க வேண்டும். நம்மை தேடி வருவதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து, நமக்கு கிடைப்பதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து, அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ உனக்கான மாற்றத்தை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஒரு விஷயம் நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கும் பொழுது அதனை நாம் சற்று யோசித்து பார்த்தோமானால் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நம்மை பின்னால் நின்று துரத்துகிறது. ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நம்மை பின்னால் நின்று வேதனைப்படுத்துகிறது. நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமல்லவா? நம்மை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை நாம் என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா? கருப்பன் ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தும் பொழுது அத்தனையிலும் நின்று நீ எல்லாவற்றையும் முழுமையாக பெறக்கூடிய நேரத்தை கடந்து வந்துவிடக்கூடாது. உனக்கென்று நான் செய்ய நினைப்பதும் உனக்கென்று நான் தர நினைப்பதும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்துகின்ற என்னுடைய அன்பு உனக்கு புரியும் அல்லவா? கருப்பன் உனக்கு எதற்காக இதையெல்லாம் செய்கிறான் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து, உனக்கென்று யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பிய நேரங்களில் எல்லாம் கருப்பன் உனக்கு கை கொடுத்தேன். அப்பன் உன்னை இந்த சூழ்நிலையில் எப்பொழுதும் வருந்தாதே என்று நான் சொல்லியிருந்தேன். உனக்கென்று நான் இருக்கும் தருணங்களை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதில் நான் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா? எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த கருப்பன் என் வார்த்தைகளை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றி நின்று நான் உனக்கு தருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் நேரம் எந்த இடத்திலும் எதையும் கைவிடாமல் என் குழந்தை நீ முழு மனதோடு எதையும் பெற்றுக்கொள்ள முன்னே வந்துவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த நேரத்தில் உனக்கென்று நான் தருகின்ற சில விஷயங்கள், இந்த கருப்பன் உனக்கென்று கொடுக்க நினைக்கின்ற சில விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த ஜென்மம் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தொடர்ச்சியாகவே உனக்கு தோல்விகள் வருகின்ற பொழுதெல்லாம் நீ ஒரு நிமிடம் அமர்ந்து யோசித்திருந்தால் அன்றே கண்டுபிடித்திருப்பாய். இவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு உன்னால் பழகி இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு உன்னோடு வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டிருந்திருப்பாய். இப்பொழுது இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு சில விஷயங்கள் மிகப்பெரிய புரிதலை கொடுக்கப் போகின்றது. அதாவது இந்த வாழ்க்கையானது உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கப் போகின்றது. சுற்றி இருந்து துரோகத்தை செய்வதை விட உடனிருந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நமக்கு வேண்டும் என்றே செய்கின்ற ஒரு துரோகம்
இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நம்மால் மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகம். நீ சொல்வது ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வேடிக்கையாகத்தான் இருந்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு மிகப்பெரிய வேடிக்கையை தான் காண்பித்திருக்கின்றது. சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து ஒருபொழுதும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக எந்த நிலையிலும் உனக்கான புரிதலை கொடுத்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை நான் சூழ்ந்து வந்து ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ எதையும் பெற்றுக்கொள்ள தயங்கக்கூடாது. உன்னோடு இந்த கருப்பன் முன்னின்று செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள், உன்னோடு இந்த கருப்பன் எதையுமே உனக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்குமே இந்த துரோகம்தான் காரணமாக இருந்திருக்கின்றது. என் பிள்ளையே, இது உன் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய நட்பு என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற, ஆனால் இது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய நட்பு அல்ல. இது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய துரோகம். உன்னை சுற்றி சுற்றி வந்து உன்னுடைய சூழ்நிலைகளை என்னவென்று தெரிந்து மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் இன்றும் என்றென்றும் இந்த நிலைகளில் உனக்கு மேலும் மேலும் பேராபத்துக்களை விளைவிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்க இவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கருப்பன் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புரிதல் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் இத்தனை நாளும் உடனிருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் மற்றவர்களிடத்தில் சொல்லி உன்னை அவமானப்படுத்துகிறார்கள். அதாவது உன்னுடைய சொந்த வாழ்க்கை, உன் துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்று இதையெல்லாம் நீ வெளிப்படையாக சொல்லும் பொழுது அதையெல்லாம் பயன்படுத்தி உன்னை இவர்கள் கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம், இந்த நிலை என்னவென்று நாம் உணர வேண்டும். இந்த சூழ்நிலைகளை என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு நல்லதை வைத்திருக்கும் என்று சொல்வது போலத்தான் இந்த ஜென்மத்தை அடையாளப்படுத்த கருப்பன் வந்திருக்கின்றேன். உனக்கு இவர்களை பற்றி எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. ஏனென்றால் இப்படியே இந்த சூழ்நிலைகளை நாம் விட்டுவிட்டோமானால் மேலும் மேலும் பல சோதனைகள் உனக்கு வரும், மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு வரும். அப்படியே உன்னுடைய வெற்றிகளும் உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை உனக்கு வராது. சோதனைகள் பல உன்னை கடந்து வந்து உன்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். வேதனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு தொடர்கதையாகிவிடும். கருப்பன் அருளோடு உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் பெற்றுக்கொள்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்காது. உன்னோடு நான் வருகிறேன். இந்த கருப்பன் உன்னோடு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது கருப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எவ்வளவு பெரிய நட்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு ஏளனமாக சிரிக்கத்தான் நினைக்கிறார்கள். அல்லது யாரோ ஒருவரிடத்தில் சொல்லி இவர்களை விட நாம் நன்றபடியாக வாழ்கிறோம் என்பதனை உணர்த்த முயற்சி செய்கிறார்கள். இப்படி இது போன்ற எண்ணம் கொண்டவர்களோடு பழகியதற்காக என் பிள்ளை நீதான் வருந்த வேண்டும். இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தோண்டி துருவி கேள்வி கேட்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை ஒரு பொழுதும் நீ விட்டுவிடாதே. உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். அத்தனைக்குமான வெற்றி உன்னை நிச்சயமாக வந்து சேரும். கருப்பன் என்றும் என்றென்றும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்ப நீ நம்பினால் உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இந்த இடங்களில் ஒரு பேரதிசயம் நடப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொன்னபடி உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி அத்தனையிலும்
உனக்கு வேண்டியபடி இந்த வெற்றிகள் உறுதியாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கருப்பன் எப்பொழுதும் உனக்கு சத்தியமான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.